Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents Dining Table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜேஸ்வரி. ப்ரெஸ்டீஜ் ப்ரெசன்ட் டைனிங் டேபிள். உங்கள் அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓணம் ஸ்பெஷலாக வந்துட்டு அடப்பிரதமன் ஸ்வீட்ஸ் பண்ண போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அடப்பிரதமன் செய்ய தேவையான பொருட்கள்: அடை, தேங்காய் பால், வெல்லம், சுக்குத்தூள், ஏலக்காய், நெய், முந்திரி, நறுக்கிய தேங்காய், உப்பு, தேங்காய் எண்ணெய், உலர் திராட்சை, பாதாம். ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாங்க. ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்னா அரிசி பால் அடை சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணணுன்னா, ஒரு அரை கப் போல் எடுத்துகிட்டு ஊற வச்சதுக்கப்புறம் சுடுதண்ணியில் நல்லா கொஞ்சம் கழுவி அப்படியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கப் அளவுக்கு போதும். ஸோ அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ போதும் இந்த அளவுக்கு. ஸோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வெல்லம் வந்து இதுக்குள்ளே போட்டு காய்ச்ச போகிறோம். அதுக்காக தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். நான் வந்துட்டு 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ வெல்லம் சேர்த்துட்டோம். இது நல்லா வந்துட்டு கரையணும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். வெல்லம் வந்து பாக காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாலடை, அரிசி பாலடை, அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு அது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த மாதிரி அதை பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு பாட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்க அரிசி பால் அடை வந்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மொத்தமாக போட போகிறதில்ல, இதில் பாதி தான் நான் சேர்க்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போதும். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது கூட வந்துட்டு ஒரு 2 ஏலக்காய் போல் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடப்பிரதமன் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாத்திரம், திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரெஸ்டீஜ் தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். ஓகே, இப்போ வந்துட்டு தேங்காய் பால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இது வந்துட்டு செகண்டாக எடுத்த பால். ஸோ இது வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா குக் ஆகட்டும். 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு திக் பால் எடுத்திருக்கேன், தேங்காய் பால், அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த திக்கான தேங்காய் பால் வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நான். சேர்த்து பாருங்கள், க்ரீமியாக. இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஸோ இந்த அளவுக்கு போதும். கொஞ்சமாக சுக்கு பவுடர், ஸோ அதுவும் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போடுறேன். ஸோ இது போதும். இது அப்படியே அழகாக கலந்து விட்டுக்கலாம். சுக்கு சேர்க்கும் போது ஸ்வீட்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் சுக்கு சேர்த்துருக்கேன். இது ஒரு ஆப்ஷன் தான், வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேங்காவை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு, தேங்காய் சேர்த்துடலாம்.
ஸோ இந்த கோகனட் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ அது கொஞ்சமாக ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ மிக்ஸி கப்பில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ப்ரிஸ்டீஜ் எண்டூரா மிக்ஸி. இது என்னோடய ஃபேவரட்டான மிக்ஸி. போதும். ஸோ இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். கோகனட் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. அப்படியே ஒரு ஊறம் வச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் முந்திரி உடைச்சி அப்படியே வறுத்துக்கலாம் இந்த பேன்லேயே. இது அப்படியே அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா முந்திரி வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராக மாறிடுச்சு. ட்ரை கிரேப்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா ஓகே. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பாதாம் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஓகே, கிரேப்ஸும் ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க பாதாம் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கோகனட் ஆயில் சேர்க்க போகிறேன்னா ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கோகனட் ஆயில். ஸோ இது அப்படியே பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம் போட்டு. அப்படியே அடப்பிரதமனில் மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. வாவ், ஓணம் ஸ்பெஷல் டேஸ்டியான அடப்பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஓணம் ஸ்பெஷல் அடப்பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி, பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பாய்.